நம்மக்கிட்ட இருக்க இந்த டேட்டாவில் வந்துட்டு இந்த நோ சேல்ஸ் அப்படின்றது காமனாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெர்ஜ் சென்டர் கொடுத்து இங்கே மெர்ஜ் பண்ணிடுறேன். இப்படி நான் வந்து எல்லாத்துலேயும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா நான் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது என்னால் ஒரு காலமை வந்து செலக்ட் பண்ண முடியாது. இதுவே நான் வந்து A to Z வந்து ஷார்ட் பண்ணும்பொழுது என்னால் ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த எரரை வந்து நம்ம எப்படி சரி பண்ணி ஈவனாக வந்து இந்த மாதிரி எப்படி ஷோ பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+1 கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் டேப்பில் சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெர்ஜ் பண்ணாமல் சென்டரில் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதே ஃபார்மெட்டை வந்து நான் காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு செல்லை மெர்ஜ் பண்ணாமலே காமனாக வந்துட்டு கொண்டு வர முடியும் உங்களோட டேட்டாவை. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸுடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸில் ஜாயின் பண்ண எக்ஸல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.